ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உளுந்த வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு அந்த டம்ளருக்கு 2 டம்ளர் உளுந்து எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம் வெட்டிடலாம். அதுக்கு பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். 2 டம்ளர் உளுந்து போட்டிருக்கிறதுனால ஒரே டைமிங்கில் அரைக்க முடியாது. அதனால் பாதி பாதியாக 2 டைம் போட்டு அரைச்சிக்கிடலாம். வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். பாதி உளுந்தை போட்டாச்சு. இப்போது இதுக்கு 3 பச்சை மிளகாவும் ஒரு 2 துண்டு இஞ்சியும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சாச்சு, வெங்காயத்தில் போட்டாச்சு. இப்போ அடுத்த பேட்ச் அரைச்சிடலாம். அடுத்த பேட்ச் அரைக்கும்போது இப்போது வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா திரும்பவும் சேர்த்துக்கலாம் மாவு பிசையும் போது. இப்போ 2வது பேட்ச் தான் அரைச்சிட்ருக்கோம். 2வது பேட்ச் அரைச்சாச்சு. இப்போ மாவை கொட்டி ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எதுவுமே சேர்த்துக்கல. ஏன்னா பசங்களுக்கு பச்சை கலரை பார்த்தாலே மிளகாயின்னு ஒரு நினைப்பு, அதனால் சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இது எதுவுமே சேர்த்துக்கல. இப்போது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு பத்தலை, உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வடையை தட்டி போட்டுடலாம். சின்ன சின்னதாக தட்டி போடுவோம். வடை தட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிக்கணும். ஒவ்வொரு டைமும் வடை தட்டி போடும்போது லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு போட்டால் தான் கையில் ஒட்டாமல் அப்படியே விழும். இது நம்ம மண்டே மார்னிங் தான் செய்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்பொங்கல், சாம்பார். வெண்பொங்கல் எப்போ செஞ்சாலும் நம்ம வீட்டில் உளுந்த வடை ரெடி ஆயிரும். ஏங்க வாங்க, உளுந்த வடை சாப்பிடலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுப்பை ஃபுல்லாக வைக்காமவும் சிம்லேயும் வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சாலும் எண்ணெய் குடிக்கும். ஃபுல்லாக வச்சோம்னா வடை சீக்கிரமாக கருகிரும். வெளியில் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே அப்படியே மாவாகவும் இருக்கும். அதனால் மீடியமாக வச்சு ஒரு வடையாக தட்டி தட்டி போடலாம். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. கையில் கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்கிறதுனால தெரிக்கும். இந்த 2 டம்ளர் உளுந்துக்கு நமக்கு இன்றைக்கி 25 வடை கிடச்சிருக்கு. இந்த வடை செய்ய ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. உளுந்து 1/2 hour ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம். ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறிச்சுன்னா அப்புறம் எண்ணெய் குடிக்கும், நல்லா இருக்காது வடை. 1/2 hour மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வடை வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடலாம். குண்டு குண்டுன்னு புஸ்ஸு புஸ்ஸுன்னு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது கூட வேறு எதுவுமே சேர்க்கல. உளுந்து, 3 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, ஒரு 3/4 ஸ்பூன் பச்சரிசி மாவு, அவ்வளோதான் சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கோம். வெங்காயம், அவ்வளோதான். நல்ல பஞ்சு மாதிரியான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இது மாதிரி வடை வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. அப்பப்போ கடையிலே வாங்குங்க. ஏன்னா நம்ம எதனா கடையிலே வடை போடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.